ஆயிடுச்சு ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் ஆஃபீஸில் நிறைய மவுஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மவுஸில் ஒரு மவுஸை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட டாங்கல். அங்கே நிறைய டாங்கல் இருந்துச்சு. நான் ஏதோ ஒன்று தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா இது ஐடிக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இருக்கவே இருக்கான் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இந்த ஃபோட்டோவை ரெண்டுத்தையும் எடுத்து போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூவோட சிம்பிள். அதே மாதிரி இந்த மவுஸ்லேயும் அந்த பூ போட்ட சிம்பிள் இருக்கா? இல்லை இங்கே இருக்குதா? தெரியுதா? நான் எடுத்துகிட்டு வந்ததில் ரெண்டுலேயுமே அந்த பூ போட்ட சிம்பிள் இருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். அவன் ChatGPT என்ன சொன்னான்னா, இந்த 2 சிம்பிளும் இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபையிங் மவுஸ் ஆமாம். ஆன்லைனில் அந்த சாஃப்ட்வேர் போட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு சும்மா கனெக்ட் பண்ண பேர் ஆகிடுச்சு. அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சு லாஜிடெக் கம்பெனி ஐடி கம்பெனிக்காண்டியே இந்த மாதிரி மவுஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி டாங்கல் இருக்கும், அதே மாதிரி மவுஸ் இருக்கும். அவங்க மிக்ஸ் பண்ணி எதையாவது யூஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. எந்த டாங்கலுக்கு எந்த மவுஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவனுங்களே என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த மாதிரி அரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாம் மாட்டுது. ஏன்டா ஆஃபீஸில் ஆட்டையை போட்டு வந்து இப்படி பப்ளிக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியே, மாட்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அதை போய்ட்டு சப்மிட் பண்ணிடுவேன். சரி இதே ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நாளை பின்ன நீங்கள் எதையாவது தூக்கிட்டு வந்து முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். பாய்.